அட்டகாசமான சுவையில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் நிறைய ஆரோக்கியம் தரக்கூடிய கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காயை வச்சு தாங்க நம்ம இந்த ரெசிபியை பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 முனைகளையும் கட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்பவும் பொடியாகவும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரிஞ்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 5 வரமிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். இது காரம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா இன்னும் ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கும் பாருங்கள். இதே ரெசிபியை நீங்கள் பீன்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இது லேசாக இது போல் நீங்கள் அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். அடுத்து இது கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, லோ கொலஸ்ட்ராலுக்கு, ஹார்ட்டோட ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொத்தவரங்காய் ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இதை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்க கொத்தவரங்காயை தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலாலாம் காயோடு ஒட்டி வரும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப சுவையான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் இதை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.